இன்ஸ்டால அப்லோட் பண்ணா செம்மையா இருக்கும்டா. நான் காக்கா வீடியோ எடுக்கிற போல யா இருக்கு. ப்ரோ இப்பதான் அப்லோட் பண்ண போறேன். வைரல் ஆக போதே நீயே பாரு. அப்படியா? இங்க காட்டு. இதுல நான் எங்கடா காக்கா? உன்னையும் என்னையும் போட்டா யாரு ப்ரோ பாப்பா? அப்படியா? பார்க்கலாம். குடு. ஹேய் அடி. அடி. உங்களுக்கு என்னடா தனியா சொல்லணுமா? கல்ட்ரா கல்ட்ரா. டேய் ராஜு 50k வியூஸ்ரா. டேய் 50k வியூஸ் ஆண்டா. நீங்க துணி இல்லாம இருந்தாலும் பாக்குறாங்கடா. ஒரு வேலை பண்ணுவோம், பேண்ட்டை ஊத்தரலாம். 100k வியூஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. வேண்டாம். அண்ணா வேண்டாண்ணே விட்டுருங்கண்ணே. ஆமாண்ணே, வேண்டாண்ணே. மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணா தப்பாயிடுச்சுண்ணே. அது இன்னொரு தடவை இப்படி பார்த்தேன். பால்ராஜ், நான் உன்கிட்ட விழுந்துட்டேன். இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பால்ராஜ டச் பண்ணிருக்கேன். ஆனா எப்பவும் வராத ஃபீலிங் அன்னைக்கு பஸ்ல வந்துச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது எங்கது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஏதோ இருக்குன்னு. விடுறா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏய், யார் அந்த சும்மா புது இதை பொண்ணு? வச்சுட்டு. டேய் அது புது பொண்ணு பழைய பொண்ணுலாம் இல்லடா, அது நம்ம ஸ்ரீ. நம்ம ஸ்ரீயா? நேத்து வரைக்கும் ஆவின் பால் மாதிரி இருந்தா இப்ப என்ன அமலா பால் மாதிரி இருக்கா? ஏய் இங்க பாரு. ஓகேவா? என்னடி ஸ்ரீ இப்படி ரெடி ஆயி போறா? பால்ராஜ் கிட்ட என் லவ் சொல்றது சாதாரண விஷயம் இல்லடி. அதுக்காகவே ப்ரிப்பேர் ஆகி வரணும். நல்ல ஒரு saree கட்டிக்கணும், சென்ட் அடிச்சுக்கணும், முகத்துக்கு நல்லா மேக்கப் போட்டுக்கணும். அப்போ என்ன பார்த்து அவன் சொல்லு விடுவான் பாரு. ஐயோ எனக்கு இவ சொல்லிருப்பா போல இருக்கு. பால்ராஜ் ஒரு நிமிஷம். என்ன ஸ்ரீ, சாரில ரொம்ப அழகா இருக்க, என்ன விஷயம்? அது ஆ, பால்ராஜ். என்ன சொல்லு. அம், ஆ, பால்ராஜ் ஒரு நிமிஷம். சரி. என்ன பயங்கரமா ரெடி ஆகி வந்திருக்கா? பர்த்டேவா இன்னைக்கு? ஏய், பால்ராஜ் மனசுல காதல பொறக்க வைக்கிற நாளு. அது சரி, நான் நேத்து உன்னை லவ் லெட்டர் எழுத சொன்னேன், எழுதிட்டியா? ஆ, இல்லையே. ஆனா இன்னைக்கு நல்ல நாளும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்ல. இல்லடி, நான் நேத்தே ஐயரை கேட்டுட்டேன். நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அது வந்து எனக்கே எப்படி அவன் கிட்ட சொல்றதுன்னு தெரியலடி. எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. வேணா எங்க கல்யாணத்துக்கு உனக்கு நல்ல புடவை எடுத்து தரேன். வா. என்ன விஷயம்? அது
ஏதோ தைரியத்துக்காக வர சொன்னேன். ஆனா நீ இங்கேயே நின்னா எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. தூரமா நில்லு. ம் அவதான் ஏதோ சொல்லணுங்கிறாள, தள்ளிப்போ. ஓ ம் ஓ ஆ இப்ப சொல்லு. ஐ ஆ ஐ ஐ ஐ அம், சொல்லு. ஐ லவ் யூ பால்ராஜ். டேய் மகாலட்சுமி ஐ லவ் யூ சொல்லி சிரிப்பு காட்டுறா. சிரிங்கடா. என்ன சிரிப்பு காட்டுற மாதிரி இருக்கா? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றது புரியலையா உனக்கு? 10 நாளா எனக்கு பைத்தியம் பிடிக்குது. பசிக்குது, சாப்பிடணும்னு தோணல. தூக்கம் வருது, ஆனா தூங்க முடியல. முதல்ல எல்லாம் கண்ணாடிக்கு முன்னாடி 10 நிமிஷம் இருப்பேன். இப்பெல்லாம் நீ பார்க்கணும்னு மணி கணக்கா ரெடி ஆயிட்டு வந்தா அத புரிஞ்சுக்காம அந்த வீணா போனவங்க கூட சுத்திட்டு இருக்க. ரொம்ப அசிங்கம். எந்த பக்கம் திரும்பினாலும் நீ மட்டும்தான் இருக்க. எவ்வளவு யோசிச்சாலும் என்ன யோசிச்சாலும் எல்லாத்துலயும் நீ மட்டும்தான் இருக்க. அது பத்தாதுன்னு இவ வேற. சாரி ஸ்ரீ. அவ கேட்ல இருந்து இங்க வர்றதுக்குள்ள 72ல துடிக்க வேண்டிய என்னோட ஹார்ட் 172ல துடிச்சிட்டு இருக்கு. அது எங்க நின்னு போயிடுமோன்னு பயந்து என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? என்ன இன்னும் நீ சிரிக்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? அது வந்து இல்ல. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? தேங்க்ஸ் ஸ்ரீ. ஐயா 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 என்னடா கொய்யா? ஏய் நீ இப்ப சொல்றா எத்தனை நாளா நடக்குது இந்த காதல் காவியா? டேய் நிஜமா எனக்கு எதுவும் தெரியாதுடா. அடாப்பா உனக்கு தெரியாமலே முத்தம் கொடுத்தாளா? கரெக்ட். டேய், உங்க 3 பேர் மேல சத்தியமா எனக்கு நிஜமா தெரியாதுடா. சரி உனக்கு எதுவும் தெரியாதுன்னு எங்க 3 பேரையும் நம்ப சொல்ற அப்படிதானே? ஆமா. டேய் இத புடி. குர்ரா. டேய் இப்ப எதுக்குடா பக்கத்துல வர? தச்சி தள்ளிப்போ. பைத்தியம் முடிச்சிருச்சா உனக்கு? என்னடா பண்ற? மாட்டினாண்டா. இப்ப புரிஞ்சுதுடா விஷயம். நான் முத்தம் கொடுக்க வந்தா என்ன தள்ளி விடுவேன். அந்த பொண்ணு முத்தம் கொடுத்தப்ப தள்ளி வீட்டுல. கரெக்ட். எப்பத்துல இருந்து நடக்குது இந்த காதல் காவியம்? டேய், காதலும் கிடையாது, எந்த காவியமும் கிடையாது. என்னடா ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? ஓ கடவுளே, இந்த பொண்ணுங்க வந்தாலே இப்படிதான்டா. பசங்க எல்லாம் மாறிடுவானுங்க. டேய் பால்ராஜ், நான் ஒரு உண்மையா சொல்றேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் நல்லவங்க இல்லடா. இங்க உயிர் போகுதுன்னு சொன்னா அவங்க அலங்காரம் பண்ணிட்டு தானே வருவாங்க. நீ கரெக்டா சொல்லுடா. எப்படியோ காதல விழுந்துட்ட. ஆச்சியார் அம்மாவுக்கு மருமகனானது எங்கெல்லாம் மறந்துடாத. டேய் மருமனும் இல்ல காதலும் இல்ல. அவ எதுக்கு எனக்கு முத்து கொடுத்தா நான் போய் தெரிஞ்சுட்டு வரேன். அவ எதுக்கு எனக்கு முத்தம் கொடுத்தா கேப்போம். என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கியா? தள்ளிப்போ, ஸ்மெல் அடிக்குது. அப்பா குடிச்சா நாத்து அடிக்காம வாசனையா வரும். இந்த பக்கம் வா. எதுக்காக இங்க வந்த? ஆமா எதுக்கு வந்தேன்? எதுக்குன்னு தெரியல. ஐ வாண்ட் டு உண்மை தெரிஞ்சுஃபை. காலேஜ்ல எல்லாரும் முன்னாடி எதுக்கு முத்தம் கொடுத்த? எதுக்கு ஐ லவ் யூ சொன்ன? இப்பவே சொல்லு. ஏன் அமைதியா இருக்க? இங்க முத்தம் கொடுத்தா இங்க ஏன் ஒரு மாதிரி பண்ணுது? சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா எல்லாரும் முத்தம் கொடுத்திருக்காங்க. ஒரு நாள் கூட இப்படி ஃபீல் ஆகல. இது என்ன புது ஃபீலிங்கா இருக்கு? பேசு. டே மக்கு, முத்தம் கொடுத்து சொன்னாலும் உனக்கு புரியாதா? எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், லவ் பண்றேன். அதான் எதுக்கு? எனக்கு தெரியலடா, எனக்கு எப்படியும் உன் மேல காதல் வந்துருச்சு. உனக்கு வந்தா சரியா போச்சா? சின்ன வயசுல இருந்து சேர்ந்து சுத்தணும், காதல் வந்துச்சா? சேர்ந்து சாப்பிட்டோம், காதல் வந்துச்சா? சேர்ந்து படிச்சோம், காதல் வந்துச்சா? அப்பெல்லாம் வராதது நீ எல்லாரும் முன்னாடி முத்தம் கொடுத்த உடனே
எனக்கு காதல் வந்துருமா?